சாய்பாபா கோவில் வரலாறு 1. தொடக்கம். சேலத்தைச் சேர்ந்த வழக்கறிஞரான ஸ்ரீ நரசிம்ம சுவாமிகள் ஷீரடி சாய்பாபாவின் தீவிர பக்தர் ஆவார். பாபாவின் மகிமைகளை பரப்புவதற்காக 1940களில் அகில இந்திய சாய்பாபா சமாஜத்தை அவர் நிறுவினார். 2. புளியமரம். தொடக்கத்தில் மயிலாப்பூர் வெங்கடேச அக்ரஹாரம் பகுதியில் உள்ள ஒரு புளிய மரத்தடியில் பாபாவின் திருவுருவ படத்தை வைத்து மட்டுமே நரசிம்ம சுவாமிகள் வழிபட்டு வந்தார். 3. கோவில் உருவாக்கம். தனது நண்பர் ஜே.டி. பன்னலால் அவர்களின் நிதி உதவியுடன் அதே புளிய மரத்தடியில் 1952 பிரம்மாண்டமான கோயிலை கட்டினார். மற்றும் 4. பளிங்கு சிலை. தொடக்கத்தில் படம் மட்டுமே இருந்த நிலையில் 1987 ஸ்ரீ முத்து வெங்கடராமன் என்பவரால் பாபாவின் தெய்வீக வெள்ளை பளிங்கு சிலை பிரதிஷ்டை செய்யப்பட்டது. நரசிம்ம சுவாமிகளின் ஜீவ சமாதியும் இக்கோயில் வளாகத்திலேயே அமைந்துள்ளது. இந்தியாவின் பெரும்பாலான பாபா கோவில்களில் சிலைகளை தொட அனுமதிப்பதில்லை. ஆனால் மயிலாப்பூரில் பக்தர்கள் சன்னதிக்குள் சென்று பாபாவின் வெண்பளிங்கு சிலையை தொட்டு மாலை அணிவித்து பாதங்களை வணங்கலாம். 2. அணையாத துணி. புனித நெருப்பு. சீரடியில் பாபா ஏற்றி வைத்த புனித நெருப்பின் தொடர்ச்சியாக இக்கோவிலிலும் துணி அணையாமல் எரிந்து கொண்டிருக்கிறது. ஞாயிற்றுக்கிழமைகளில் இங்கு நடைபெறும் அக்னி பூஜை மிகவும் விசேஷம். 3. சர்வமத வழிபாடு. சப்கா மாலிக் ஏக், அனைவருக்கும் ஒரே இறைவன் என்ற பாபாவின் போதனைப்படி இங்கு அனைத்து மதத்தினரும் அனுமதிக்கப்படுகின்றனர். குரானும் பைபிளும் கூட குறிப்பிட்ட நேரங்களில் வாசிக்கப்படுகின்றன. மற்றும் 4. சுவையான பிரசாதம். தினமும் நாள் முழுவதும் பக்தர்களுக்கு வழங்கப்படும் சுட சுட பொங்கல் பிரசாதம் இக்கோவிலின் முக்கிய அடையாளமாகும். நல்ல மாதிரி உட்காந்து பாபாவை நிம்மதியாக பார்த்து பாபாவுக்கு நல்லா பாட்டு பாடி கைத்தட்டி பாபாவை சந்தோஷப்படுத்திட்டு நாங்களும் சந்தோஷமாயிட்டு இப்போ அங்கேருந்து ஸ்ட்ரைட்டாக வந்து முண்டகக்கன்னி அம்மன் கோவிலுக்கு போயிட்டுருக்கோம். அங்கே கோவிலுக்கு போயிட்டு அந்த கோயிலோட ஹிஸ்ட்ரி எல்லாம் தெரிஞ்சுக்கலாம். குங்குமத்தில் கொடியிருக்கும் மாரியாத்தா, அவ கொக்கரிக்கு ஓடி வர மாரியாத்தா, பெற்றவளை பெரிய